வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. இந்த வீடியோ தயவுசெய்து முழுசாக பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் சொல்கிற விஷயம் கரெக்டுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை விஜய் சார் கண்லேயும் பிரைம் மினிஸ்டர் மோடி கண்லேயும் பட வைங்க. ஏன்னா பெண்கள் பாதுகாப்புக்காக நம்ம குரல் கொடுக்க போகிறோம். குரல் கொடுக்கலாமா? ரெடியா? இப்போ தாங்க சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தோன்னே மனசுக்குள்ளே ஒரு கோபம். இந்த கோபம் எதுக்கு வந்துச்சுன்னா, டெல்லியில் 30 வயசு பொண்ணை ஓடுற பஸ்ஸில் ரேப் பண்ணியிருக்காங்க. அதுவும் டிரைவரும் கண்டக்டரும் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்கான். அந்த நாய்க்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பெண்கள் மேலே கை வைப்பான். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் எவனாலையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆணவம், அந்த ஆணவத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து அழிக்க போகிறோம். எப்படி அழிக்க போகிறோம்? இப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை நான் கிட்ட சொல்கிறேன். கரெக்டுன்னு தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ ரேப் நடக்குது. டிவியை ஓப்பன் பண்ணாலோ சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலோ குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரை எவனா ஒருத்தர் ரேப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அவன்லாம் என்ன பண்ணணும்னா மொத்த பேரையும் ஜெயிலுக்கு அமுச்சு விடாமல் மொத்த பேரையும் கூட்டியாந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு பிரைம் மினிஸ்டரும் நம்ம சிஎம் சாரும் வந்து மக்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவுக்கு முன்னாடி டெலிவிஷனுக்கு முன்னாடி கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? எந்த இடம் தப்பு பண்ண தோணுச்சோ அந்த இடத்துல மிளகாத்தூளை கொட்டி சாவை விட பயங்கரமான ஒரு கொடுமையான ஒரு தண்டனையை கொடுத்து அந்த தண்டனையை டெலிகாஸ்ட் பண்ணணும். சோசியல் மீடியாலையும் டெலிவிஷன்லையும். அதை பார்க்குற ஒவ்வொருத்தனும் என்ன நினைக்கணும்? நம்ம பெண்கள் மேலே கை வச்சாலோ பெண்களை தப்பாக பார்த்தாலோ பிரைம் மினிஸ்டரும் சிஎம்மும் இந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்க. இது சாவை விட பயங்கரமாக இருக்குது. இனிமேல் இந்த மாதிரி தப்பே பண்ணக்கூடாது. நான் மனசுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கணும். அந்த பயத்தை உருவாக்கிட்டோன்னு வச்சுங்களேன், எவ்வளவுமே தப்பு செய்ய மாட்டாங்க. ஜெயிலுக்கு அமிச்சாலும் திரும்ப வந்து தப்பு தான் செய்வான். ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி தண்டனை கொடுத்து பாருங்களேன், அதுவும் பப்ளிக் முன்னாடி தண்டனை கொடுத்து பாருங்களேன், தப்பே செய்ய பயப்படுவான் ஒவ்வொருத்தனும்.